ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள். நம்ம கதிரேசன் அப்படின்றவர் நம்மளோட தனுஷ் சாரோட அப்பா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கிளைம் பண்ணி கேஸ் போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு வந்து மன ஒரு சில பிரச்சனைகள் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் கேட்டு ரொம்பவே எல்லாரும் ஷாக்கிங் ஆகியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா வந்து தனுஷ் சார் நம்ம கதிரேசனுடைய வைஃபான மீனாட்சி அவர்கள்கிட்ட இப்போது வீடியோ கால் மூலமாக வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துகிட்ருக்கு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதிரேசன் அவர்கள் வந்து நான் தான் தனுஷ் சாரோட அப்பா அப்படின்னு சொல்லியும், கிட்டத்தட்ட வந்து எங்கள் வீட்டோட பையன் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டான், அதுதான் தனுஷ் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அது கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னும் போது அடுக்கடுக்காக வந்து எவிடன்ஸ்களை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்களும் சாட்சி சொல்ல வர ஆரம்பிக்கும் போது அந்த கேஸை விசாரிக்கும் போது அப்படியும் இல்லை, எல்லாமே போய் சொல்கிறாங்க. தனுஷ் சார் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கதிரேசன் அவர்களுக்கு வயது ரொம்பவே அதிகமாகிட்டதுனால அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற பேச்சுகள் சோசியல் மீடியா ஏழ ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி ரொம்ப ஃபினான்ஷியலாக லோவாக இருந்ததுனால இன்னுமே அது கதிரேசன் இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே லோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் திடீர்னு வந்து ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் வந்து நம்ம மீனாட்சி அவர்களை பார்க்க வந்ததாகவும் அவங்க கையில் ஃபோன் இருந்ததாகவும் அந்த ஃபோனில் இருந்து தனுஷ்கார் வீடியோ கால் மூலமாக பேசியிருக்காரு. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷாரோ ரசிகர் மன்றத்தோட ஒரு சில விஷயங்கள் ஃபேன்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க தான் வந்து இப்போ தனுஷ் சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி மீனாட்சி அவர்கள்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனுஷ் சாரும் மீனாட்சி அவர்கள்கிட்ட வீடியோ கால் மூலமாக பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னால் உங்களை வந்து நேரில் பார்க்க முடியாது, உங்களாலையுமே என்னை வந்து நேரில் பார்க்க முடியாது, என்னாலையும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் இந்தமாதிரி அவர் இறந்துட்டாருன்ற கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக என்னை வந்து பையன் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் பையன் இல்லை, நான் எவ்வளோ சொல்ல முயற்சி பண்ணேன், அதை நீங்கள் கேட்கல. நீங்கள் வந்து நான் தான் உங்கள் பையன் சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதை ஃப்ரீயாக விட்டலான்னு கூட என்னால் முடியல. ஏன்னா வந்து திடீர்னு வந்து என்னை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இறந்துட்டாருன்னு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஃபேமிலி ஆல்ரெடி ஃபினான்ஷியலாக லோவான ஃபேமிலின்னு எனக்கு பார்த்தாலுமே தெரிஞ்சுது. உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும் என் முட்டில் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு வேறு எதனா தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் சார் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்ஸாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க தேவையான மளிகை சாமான்கள், கிராசரிஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய புடவைகள், அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நம்மளால் பழி போட்ட ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மனப்பான்மை எப்படி தனுஷ் சாருக்கு வந்ததுன்ற விஷயங்கள் தான் எல்லாருக்குமே ரொம்பவே ஆதிச்சிகரமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்மில் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.